வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கனடா நாட்டின் பள்ளியில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 10 பேர் உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மக்களவையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் தாக்கல் செய்வோம். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்ய போவது 2026 சட்டமன்ற தேர்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. அரசியலுக்கு யார் வந்தாலும் போனாலும் திமுக தான் நமக்கு ஒரே எதிரி. திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். 2021ஆம் ஆண்டை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கான ஆதரவு அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கனடா நாட்டின் பள்ளியில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 10 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் டம்ளர் ரிட்ஜ் பகுதியில் செயல்பட்டு வரும் மேல்நிலைப் பள்ளியில் 7 முதல் 12ஆம் வகுப்பு வரை 175 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளிக்குள் மர்ம நபர் துப்பாக்கியுடன் நுழைந்து பள்ளிக்குள் இருந்தவர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் மாணவர்கள் ஆசிரியர்கள் அலறியடித்து ஓடினார்கள். இந்த தாக்குதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை சேர்த்து 10 பேர் உயிரிழந்தனர். 25 பேர் காயமடைந்தனர். மீட்பு குழுவினர் காயமுற்றவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். பள்ளிக்குள் இருந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஊழியர்களை காவல்துறையினர் பத்திரமாக வெளியேற்றினர். இந்த நிலையில் கனடாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கனடாவில் நடந்த கொடூரமான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்தேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கும் எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும், இந்த ஆழ்ந்த துக்க தருணத்தில் கனடா மக்களுடன் இந்தியா துணை நிற்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். மக்களவையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் தாக்கல் செய்வோம் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களவையை ராகுல் காந்தி தவறாக வழிநடத்தியதற்காகவும் ஆதாரமற்ற தகவலை வெளியிட்டதற்காகவும் அவருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் தாக்கல் செய்ய உள்ளோம் என்றும், மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலும் அலுவலர்களை நடத்துவதற்கு தெளிவான விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் உள்ளனர் என்றும், ஒரு உறுப்பினர் மற்றொரு உறுப்பினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்த விரும்பினால் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு மற்றும் பிரதமருக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார் எனவும், பிரதமர் இந்தியாவை வெற்றிவிட்டதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மீது எந்த அறிவிப்பும் கொடுக்காமல் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் எனவும், தவறான அறிக்கைகள், தவறான கூற்றுகள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு புறம்பான வார்த்தைகள் உட்பட அவரது உரை மக்களவையில் குறிப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மேலும் இந்த நாட்டை யாராலும் விற்க முடியாது, யாராலும் வாங்க முடியாது என்பதை நான் அவருக்கு நினைவூட்டினேன் என்றும், ஆனாலும் யாரோ ஒருவர் இந்தியாவை விற்றுவிட்டதாகவும் யாரோ ஒருவர் இந்தியாவை வாங்கியதாகவும் ராகுல் காந்தி கூறினார். இந்தியாவை வாங்குவதையோ விற்பதையோ யாராலும் கற்பனை கூட செய்ய முடியாது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்ய போவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது தேர்தல் வந்துவிட்டால் மக்கள்தான் எஜமானர்கள், திராவிட மாடல் திட்டங்களை எடுத்து கூறுங்கள், 2026இல் 200 தொகுதியில் நாம் வெல்ல முடியும், ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியம் என்றும், ஒவ்வொரு வீட்டிலும் நமது சாதனைகளை எடுத்து சொன்னால் அவர்களை மகிழ்ந்து நமக்கு வாக்களிப்பார்கள் என்றும், 75,000 வாக்குச்சாவடிகளில் தலா 350 வாக்குகளை நாம் பெற்றால் 2,62,00,000 வாக்குகளை நம்மால் பெற முடியும் எனவும், நட்போடு மக்களிடம் பேசுங்கள், நாம் வந்தால் சுயமரியாதை காக்கப்படும் என சொல்லுங்கள் எனவும்
மக்களிடம் ஆளும் கட்சிக்கு ஆதரவான மனநிலை உள்ளது. மக்களை குறைந்தது 5 முறையாவது சந்திங்கள் எனவும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பணிகளை நாம் செய்துள்ளோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 5 ஆண்டில் தமிழ்நாடு உலக நாடுகளுக்கு இணையாக வளரும். நாம் போராடுவது திமுகவின் வெற்றிக்காக அல்ல, தமிழ்நாட்டின் வெற்றிக்காக என்றும், வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என முடிவு செய்ய போவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசியலுக்கு யார் வந்தாலும் போனாலும் திமுக தான் நமக்கு ஒரே எதிரி என்று திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் விமர்சித்துள்ளார். திண்டிவனத்தில் அதிமுக நிகழ்வொன்றில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் பேசினார். அப்போது அரசியலுக்கு யார் வந்தாலும் போனாலும் சரி, யாரை பற்றியும் நமக்கு கவலை இல்லை என்றும், அன்றும் இன்றும் என்றும் நமக்கு ஒரே எதிரி திமுக தான் என்றும், வரும் தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டியே என்று தெரிவித்தார். மேலும் மூப்பனார் வந்தார், வைகோ வந்தார், விஜயகாந்த் வந்தார், போய்விட்டார்கள் என்று திமுகவிடம் இன்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாரே கமல்ஹாசன் வந்தார், உடனே மாற்று சக்தி வந்துவிட்டது, தமிழ்நாட்டிற்கே ஒளி கொடுத்து விட்டார் என்று பேசினார்கள் என்றும், டார்ச் லைட் கொண்டு டிவியை அடித்து உடைத்தார், அவரும் போய்விட்டார், இப்போது விஜய் என்பவர் வந்திருக்கிறார், சினிமா தியேட்டரில் வேண்டுமானால் விசில் அடிக்கலாம், பேருந்தை நிறுத்த வேண்டுமானால் விசில் அடிக்கலாம், மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிப்பதை யாராலும் நிறுத்த முடியாது என்றும் சண்முகம் தெரிவித்தார். மேலும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், நாளை சிம்பு வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒன்று முளைத்து கொண்டுதான் இருக்கும், அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கான ஆதரவு அதிகரித்துள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் மண்டல பயிற்சி மாநாடு இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்றது. மாநாட்டில் திமுகவின் 15 மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலங்களைச் சேர்ந்த PLA, PLC, PTA, PYA நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். அப்போது சென்னை, விழுப்புரம் மண்டலங்களில் 49 தொகுதிகள் அடங்கியுள்ளது. இங்கு வெற்றியை உறுதி செய்ய நாம் இங்கு கூடியுள்ளோம். சென்னையும் வடக்கு தமிழ்நாடும் எப்போதும் திமுகவின் கோட்டை என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தேர்தல் பணி என வந்தால் திமுகவினரை அடித்துக் கொள்ள ஆள் கிடையாது. நான் மட்டுமல்ல, திமுகவின் எதிரிகளே இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள் என்றும், இதே ஆற்றல் அதே கவனத்தோடு இந்த தேர்தலிலும் உழைக்க வேண்டும் என்றும், தேர்தல் களத்தில் திமுக தான் ஹீரோ எனவும், இந்தியாவில் எந்த கட்சியிலும் இல்லாத கட்டமைப்பு திமுகவில் உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் நிச்சயமாக 2026 தேர்தலில் திமுக வெல்லும் என்றும், தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியை தவிர்த்து யாருக்கு வாக்களித்தாலும் வளர்ச்சி அரசியல் மாறி கலவர அரசியல்தான் நடக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். ராமாபுரம் பகுதியில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் அறக்கட்டளை சார்பில் 116 மாணவிகளுக்கு மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். சென்னை ராமாபுரத்தில் செயல்படும் உசைனி உயர்நிலை பள்ளியில் நாகாசே மற்றும் மார்பு ஆகிய அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் 15,60,60,000 மதிப்பீட்டில் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, வளசரவாக்கம் மண்டல தலைவர் நொளம்பூர் ராஜன், மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் ஆகியோர் பங்கேற்று 116 சைக்கிள்களை மாணவிகளுக்கு இலவசமாக வழங்கினர். மேலும் ஹெல்மெட் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினர். நாகசே மற்றும் மார்ப் ஆகிய நிறுவனங்களின் CSR பங்களிப்பில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் நாப்கின், வைண்டிங் இயந்திரம் மற்றும் பள்ளியின் மதில் சுவரிற்கு இரும்பு வேலிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளியின் காலி இடத்தில் 500 மரக்கன்றுகள் நடப்பட்டது. குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் RS சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆவின் முன்னாள் தலைவரும் மாவட்ட செயலாளருமான வேலழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது நகரில் உள்ள 36 வார்டுகளிலும்
PLA 2 முகவர்கள் மற்றும் பூத் கமிட்டி முகவர்கள் திமுகவின் வேதனைகளையும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாதனைகளையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதிமுகவின் சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் கஷ்பா மூர்த்தி, அமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, நகராட்சி துணைத் தலைவர் பூங்கோடி மூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சரவணன், ராசி சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் வீடு புகுந்து தாய் மகளை தாக்கிய வாலிபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் ஆசாராணி என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து ஓராண்டு காலமாக தனது மகனுடன் மகேஸ்வரி என்பவரது வீட்டின் முதல் தளத்தில் வாடகைக்கு வசித்து வருகிறார். அதே வீட்டில் தரை தளத்தில் ரேவதி குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்போது இரு குடும்பத்தினருக்கும் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டது. இதனால் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி பக்கத்து வீதியில் உள்ள மற்றொரு வீட்டில் ஆசாராணி குடும்பத்துடன் வாடகைக்கு வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஆசாராணி மகள் சோனியாவும் ரேவதி மகள் தேவஸ்ரீயும் வாழப்பாடி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது குறித்து ஆசாராணி என்பவர் ரேவதி வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர் சந்திரன், அவரது மனைவி ரேவதி, அவரது மகள் தேவஸ்ரீ ஆகியோர் ஆசாராணி வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதில் இரு தரப்பினருக்கும் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காயமடைந்த ஆசாராணியின் மகள் சோனியா வாழப்பாடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரேவதியை கைது செய்தனர். இதேபோன்று ரேவதி அளித்த புகாரின் பேரில் ஆசாராணியை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள சந்திரனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை மாநகராட்சியின் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகுவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கட்சி துண்டால் முகத்தை மூடியபடி வந்து மாமன்ற கூட்டரங்கம் முன்பு அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன், சௌமியா, ரமேஷ் ஆகியோர் அதிமுக துண்டை முகத்தில் கட்டிக்கொண்டு கூட்டரங்கின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் கோவை புதூர் வரை அடிப்பதாகவும், துர்நாற்றம் காரணமாக நோய் தொற்று ஏற்படுகிறது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குப்பையல்ல தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்ட நிலையில் மாநகராட்சி சார்பில் அவர்களுக்கு எதற்கு வாகனம் வாங்கி தரப்படுகிறது என்றும், இதற்காக மக்கள் வரி பணம் 25 கோடி செலவு செய்யப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் மாநகராட்சியில் நடைபெறும் ஊழல்களை சிபிஐ மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர். சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர்கள் பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதேபோன்று முத்தண்ணன்குளம் பகுதியில் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட மைதானம் தனியாருக்கு ஏலம் விட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கவுன்சிலர் சாந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். எனினும் அவரது எதிர்ப்பையும் மீறி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநகராட்சி கூட்டத்தில் விவாதத்திற்கு கொண்டுவரப்பட்ட 119 தீர்மானங்களில் 64வது தீர்மானத்தை தவிர அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக மேயர் ரங்கநாயகி தெரிவித்தார். மாசம் கூட நடத்துங்கிற மாமன்றத்தோட இதுங்க. மக்களை பத்தி கவலைப்படாத திமுக மேயர் கடந்த மாசம் கூட்டம் நடத்தல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற இந்த திமுக கவுன்சிலர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் படிச்சுப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. யாரும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மாசம் வர வேண்டியது வந்தா போதும். கூட இன்னும் எந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாலும் கவலையில இல்லை முன்னனுமதி வாங்கிட்டு பல ஊழலுக்கு வித்துட்டுறதா இந்த மாநகராட்சி கூட்டத்தோட நோக்கமே. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சாத்தியமான இடங்களை கண்டறிந்து மாநில தலைமைக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாக சென்னை தியாகராயன் நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 80வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை தியாகராயன் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பங்கேற்று சிங்காரவேலனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை துவங்கியவர்களில் முக்கியமானவர்
சிங்காரவேலர் என்றும் சேதமடைந்துள்ள தொழிற்சங்கத்தை புதுப்பித்து தர வேண்டும் என தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும், நாட்டின் நன்மையை முன்னிறுத்தி இந்தியாவில் உள்ள தொழிற்சங்கங்கள் அனைத்தும் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்றும், போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தரும் என்றும் வீரபாண்டியன் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சாத்தியமான இடங்களை கண்டறிந்து மாநில தலைமைக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும், விரைவில் எந்த இடங்களில் போட்டியிட உள்ளோம் என்பதை மாவட்ட குழுக்கள் முடிவு செய்து திமுக தலைவர்களோடு உரையாடுவோம் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சிபிஐ தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் மூர்த்தி ஒருங்கிணைப்பில் 9 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். முன்னோர்கள் சேமித்து வைத்த ஆயுள்கால சொத்து அனைத்தையும் நாட்டுக்களித்த மகத்தான தலைவர். அவர் நினைவு நாள் இன்றைக்கு. அவரது நினைவிடம் சிதிலமாக இருக்கிறது. அவரை நல்லடக்கம் செய்த இடம் சிதிலமடைந்திருக்கிறது. அதை புதுப்பித்து நல்லதோர் நினைவிடத்தை கட்ட வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று சேலம் திரை தியாகிகளின் நினைவு நாள். பூட்டிய சிறைக்குள் கம்யூனிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதை கண்டித்து தமிழகத்தின் தலைவர்கள் தந்தை பெரியார் உட்பட பலரும் எழுதினார்கள், முழக்கமிட்டார்கள். தேமுதிக எல்லாம் ஒரு கட்சியா, வேறு கட்சியை பற்றி பேசுங்கள் என மேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அலட்சியமாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் மதுரை வடக்கு மாவட்ட திமுகவின் சார்பில் தமிழகம் தலை குனியாது என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதையடுத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேமுதிக 2 அணிகளுடனும் மாறி மாறி கூட்டணி பேசுகிறது, அதெல்லாம் ஒரு கட்சியா என்றும், மற்ற பெரிய கட்சிகளை பற்றி பேசுங்கள் என்றும் அலட்சியமாக பதிலளித்தார். ஆளும் கட்சி அமைச்சர் பங்கேற்ற மதுரை வடக்கு மாவட்ட திமுகவின் கூட்டத்தில் இருக்கை முழுவதும் நிரப்பாமல் பாதிக்கு மேற்பட்ட இருக்கைகள் காலியாக இருந்தது. இந்த சம்பவம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அகமுடைய முதலியார்கள் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகி வேலாயுதம் முதலியாரின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனை எதிரில் புதிய நீதி கட்சி மற்றும் அரக்கோணம் நகர அகமுடையார் முதலியார் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அகமுடையார் முதலியார் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எஸ் வேலாயுதம் முதலியாரின் 11ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி புதிய நீதி கட்சியின் அரக்கோணம் நகர செயலாளர் பூக்கடை சாய் முதலியார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு வேலாயுத முதலியார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பிரமுகர்கள் மருத்துவர் பன்னீர்செல்வம், விஜயன், பாண்டுரங்கன், தேவராஜ், ரவிச்சந்திரன், ரவி, வேல்முருகன், கோபி, சதீஷ் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரக்கோணம் நகர அகமுடையார் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அரியலூரில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அண்ணா சிலை அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பில் கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், தேர்தல் வாக்குறுதியில் கிராம உதவியாளர்களுக்கு அறிவித்த சலுகைகளை உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பனந்தாளில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2025-26ஆம் ஆண்டிற்கான கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா கைலை மாமுனிவர் சதாபிஷேக திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் மாவட்ட திட்ட அலுவலர்
சாயிரா பானு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை, வட்டார மருத்துவ அலுவலர் ஷியாமலா தேவி, திருப்பனந்தாள் பேரூராட்சி பெருந்தலைவர் வனிதா ஸ்டாலின், விழாவில் திருப்பனந்தாள் வட்டாரத்தைச் சேர்ந்த 100 கர்ப்பிணிகளுக்கு தாம்பூலத்தட்டில் ஹார்லிக்ஸ், துணி, மங்கள பொருட்களான வளையல், மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், காப்பரிசி, கடலை மிட்டாய், வேப்பங்காப்பு, பூ மாலை உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் புதுச்சேரி அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணியில் அமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை பணி வழங்காத நிலையில் தங்களுக்கு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் வந்தபோது அவரின் காரை வழிமறிக்க முயற்சித்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றியதால் திடீரென காவல்துறையினர் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைக்க செய்தனர். அப்போது கீழே விழுந்த ஒருவர் காயமடைந்து ரத்தம் சொட்டியதால் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் 15 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அரங்கநாதன் தலைமையில் நியாய விலைக் கடை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பொது விநியோக திட்டத்திற்கான தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும், நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை முனையத்தையும் இணைத்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நியாய விலை கடை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருவட்டார் அருகே வலையில் சிக்கி தவித்த மரநாயை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் தெருவில் கூலி தொழிலாளி சுரேஷ் என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டின் பின்புறம் வினோதமான சப்தம் கேட்டதால் அதிர்ச்சியடைந்த சுரேஷ் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டின் வேலிக்காக கட்டப்பட்டிருந்த வலையில் மரநாய் ஒன்று சிக்கி தவிப்பதை கண்டார். உடனடியாக இது குறித்து குலசேகரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வலையில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த மரநாயை லாபகமாக பிடித்தனர். அதன் பின்னர் குலசேகரம் வனசரக அலுவலர் ராமுவிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து வனத்துறையினர் மரநாயை பரிசோதனை செய்து சோனங்கோடு வனப்பகுதியில் விட்டனர். கன்னியாகுமரியில் கன்னி அம்பலம் என்ற கல் மண்டபம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 12 கடைகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அனைத்து வியாபாரிகளும் கடைகளை அடைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் சன்னதி தெருவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கன்னி அம்பலம் என்ற கல் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இப்பகுதிகளில் உள்ள உணவகங்கள், வணிக வளாகங்கள், சிறு கடைகள் மற்றும் பெரிய கடைகளை அகற்ற வழக்கு தொடர்ந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 12 கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். இதையடுத்து இன்று காலையில் ஜேசிபி இயந்திரத்துடன் அதிகாரிகள் 12 கடைகளை அப்புறப்படுத்த கன்னி அம்பல கல் மண்டபம் பகுதிக்கு வந்தனர்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல் மண்டபம் வியாபாரிகளுக்கு கன்னியாகுமரி சுற்றுலா தலம் முழுவதும் உள்ள கடைகளை அடைத்து வியாபாரிகள் ஆதரவு தெரிவித்தனர். இது குறித்து வியாபாரிகள் தெரிவிக்கையில், அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் சமூக நீதி மாநாட்டிற்கான கொடியேற்ற விழாவில் ஐசக் ஐயா கலந்து கொண்டு கொடியை ஏற்றி வைத்து நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடி கிராமத்தில் கிறிஸ்தவ அறக்கட்டளை மைதானத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் சமூக நீதி அரசியல் மாநாடு வருகின்ற பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து ஐசக் ஐயா மாநாடு கொடியேற்றி வைத்து நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் அணி செயலாளர் பிரேமா, பொருளாளர் ஜெய்சன், தேசிய பொதுச் செயலாளர் ஸ்டீபன் சன்குமார், தேசிய செயலாளர் தேவ ஆசீர்வாதம், மருத்துவர் கிளின்டன், மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர், மணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள 1500க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் மற்றும் காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர், உதவியாளர், இரவு காவலர் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும். 7 ஆண்டுகள் பணி முடித்துள்ள பணி மேற்பார்வையாளர்கள் அனைவரையும் இடைநிலை பொறியாளர் நிலைக்கு தரம் உயர்த்த வேண்டும். பணி மேற்பார்வையாளர் நிலையத்திலிருந்து உதவி பொறியாளர்கள் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். 25 ஊராட்சிகளுக்கு மேற்பட்ட பெரிய ஊராட்சி ஒன்றியங்களை 2ஆக பிரித்திட வேண்டும். மற்ற மாநிலங்களில் உள்ளதை போன்று வட்டார திட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையில் பணியிடம் ஏற்படுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாவட்ட செயலாளர் வினோத்குமார், மாவட்ட துணை செயலாளர் சண்முக சுந்தரம், அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன், கல்வித்துறை சங்க மாவட்ட செயலாளர் பொன் ஜெயராம், தமிழ்நாடு வேளாண் துறை மாவட்ட செயலாளர் சங்கர் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புகையிலை பட்டி ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்களுக்கான பரிசோதனை நிலையத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மடூர் புகையிலை பட்டியில் அமைந்துள்ள புனித சந்தியாகப்பர் புனித ஜெபஸ்தியர் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கியது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது ஜல்லிக்கட்டு விதிமுறைகள் தமிழக அரசால் தளர்த்தப்பட்டதன் காரணமாக பல்வேறு குளறுபடிகள் நிகழ்ந்து வரும் நிலையில் காவல்துறையினரால் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஜல்லிக்கட்டு வீரர்கள் பரிசோதனையின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி வீரர்களை கலைந்து போக செய்தனர். இதையடுத்து ஜல்லிக்கட்டு விதிமுறைகள் மீறி புறவாடி பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்படாத நிலையில் ஆபத்தை உணராமல் குழந்தைகள், பெண்கள் நின்று ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர். திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான முகூர்த்த பந்தர்கால் நடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலையில் 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இதற்காக பந்தர்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பந்தர்காலுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு சொந்தமான 5 கிராம மக்கள் சார்பில் முக்கியஸ்தர்கள் பந்தர்கால்களை சுமந்து சென்று ஆலயத்தை வலம் வந்து பின்னர் பந்தர்கால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சஷ்டநாத தம்பிரான் சுவாமிகள், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை கோவில் நிர்வாகம் தீவிரமாக செய்திருந்தது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கனடா நாட்டின் பள்ளியில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 10 பேர் உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மக்களவையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் தாக்கல் செய்வோம். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்ய போவது 2026 சட்டமன்ற தேர்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. அரசியலுக்கு யார் வந்தாலும் போனாலும் திமுக தான் நமக்கு ஒரே எதிரி. திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். 2021ஆம் ஆண்டை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கான ஆதரவு அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.